வணக்கம். இன்றைக்கி முடிச்சூரில் நம்ம ஒரு பங்களாவில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் இருக்காங்க. இந்த பங்களாவுக்கு வந்து ஒரு வாட்டர் ஆரோ பிளான்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாட்டர் டிடிஎஸ் பார்த்திங்கன்னா 1800-2000க்கு மேலே இருந்துச்சு. இங்கே ஆல்ரெடி அவங்க ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிருக்காங்க. அங்கே போட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணியில் டிடிஎஸும் செக் பண்ணல, ஹார்ட்னஸும் செக் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிருக்காங்க. அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா ஹார்ட்னஸ் லெவல் வந்து 600க்கு மேலே இருக்குது. அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆரோ பிளான்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை சொல்லி அது எப்படி ஒர்க் பண்ணுன்றதுலாம் ரொம்ப அவர் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மக்கிட்ட ஆரோ பிளான்ட் போட்டார். அது அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட ஆரோ பிளான்ட்டு. இங்கே மேலே பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து ரா வாட்டர் டேங்க். இவங்களோட தண்ணி வந்து போர்லேருந்து டைரெக்டாக அந்த ரா வாட்டர் டேங்க்கு தான் வருது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கீழே ஒரு 1/2 HP மோட்ரு வச்சுருக்கோம். இதுதான் ரா வாட்டர் ஃபீட் பம்பாக ஆரோ பிளான்ட்டுக்கு ஒர்க் பண்ணுது. அங்கேருந்து அது இந்த ப்ரீ ஃபில்டரில் வாட்டரை புஷ் பண்ணி இந்த ப்ரீ ஃபில்டரில் 100 மைக்ரான்ஸ் வரைக்கும் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடும். அங்கேருந்து இந்த மைக்ரான் ஃபில்டர்ஸில் 5 மைக்ரான் வரைக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் பம்ப் வழியாக பாஸ் பண்ணி இந்த தண்ணி இதுக்கு பின்னாடி வந்து மெம்ப்ரெயின் ஒன்று இருக்கும். அதுதான் சால்ட் செப்பரேஷன் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த சால்ட் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுது. இந்த அந்த மெம்ப்ரெயின் இது வழியாக பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு மேலே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் வச்சுருக்காங்க, சின்டெக்ஸ் டேங்க்கு. இதுதான் வந்து ட்ரீட்டட் வாட்டர் டேங்க். இங்கேருந்து தான் அவங்களுக்கு ஃபுல் ஹவுஸ்க்கு போகுது. இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ், டிஷ்வாஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் இருக்கிறதால அவருக்கு இந்த ஆரோ பிளான்ட்லேருந்து வர வாட்டர் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.